சுவாமி சரணம். இன்றை குரு பூர்ணிமா நாள். குரு பூர்ணிமான என்ன? நமக்கு முத பிறந்தப்போ நமக்கு எப்படி சாப்பிடணும், எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த அம்மா. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே எப்படி நடக்கணும், எப்படி நிற்கணும், நம்ம விழுந்தப்போ தூக்கி வச்ச அப்பா. அதே மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க, அண்ணா, தாத்தா, பாட்டி, அவங்க எல்லாருக்கும் நாங்கள் இன்னைக்கு ஒரு நன்றி சொல்கிறேன் நான். அதே மாதிரி நம்ம வீட்டிலேருந்து வெளியே போனதுமே நம்ம ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம், காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அங்கே இருந்த வாத்தியார் எல்லாம் நினச்சிட்டு இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிற நாள். குரு பூர்ணிமா எதுக்காக கொண்டாடுவாங்க? இந்து புராணத்தில் பல கதைகள் இருக்கு குரு பூர்ணிமா பற்றி. ஒன்றாவது கதை வேதவியாசம். வேதவியாசர் யார்? நம்ம மகாபாரதத்தை எழுதினார் வேதவியாசர். அவர் இன்று பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு குரு பூர்ணிமை நம்ம ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி சிவன், நம்ம எல்லாருக்கும் ஞானம் சொல்லி கொடுத்த சிவன், அவரோட ஞானத்தை எடுத்து தன்னோட 7 சப்தரிஷிங்க, அவனோட சிஷ்யங்களுக்கு ஞானம் கொடுத்த நாள் இன்னைக்கு. இந்த குரு பூர்ணிமா நாள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலும் ரொம்ப புனிதமானது. நமக்கு யார் யார் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ, நாங்க ஒரு சின்ன ஐடி கம்பெனில வேலை செய்யலாம், அங்கே எனக்கு சொல்லி கொடுத்த மேனேஜர், இல்ல வீடு கட்டுறவங்களுக்கு வீடு எப்படி கட்டணும்னு சொல்லி கொடுத்த மேஸ்திரி, அதே மாதிரி டைலரிங் சொல்லி கொடுத்த குரு, அவங்க எல்லாரும் நினைச்சுக்கணும் இன்னைக்கு குரு பூர்ணிமை நாள் என்ன பண்ணணும் சாமி? குரு பூர்ணிமை விஷ் பண்ணா போதுமா? கிடையாது. நீங்க காலையில சீக்கிரம் எந்திரிச்சிட்டு ஒரு வாட்டி குளிச்சு அவ அம்மா கால அப்பா கால நமஸ்காரம் பண்ணி, வீட்டுல இருக்கிற எல்லா பெரியவர் கால நமஸ்காரம் பண்ணிட்டு குருவை நினைச்சிட்டு, உங்க குரு யாராரு இருக்கலாம் அவங்க எல்லாருக்கும் ஒரு போன் பண்ணி இல்ல மீட் பண்ணி ஒரு நன்றி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நல்லது ஏதாவது உங்ககிட்ட ஆன சின்ன தானம், அது துணியா இருக்கலாம், அது சாப்பாடா இருக்கலாம், ஏதாவது ஒரு சின்ன தானம் பண்ணீங்கன்னா அதுக்கு நம்ம மேல பெருசு எதுவும் இல்லை. அதே மாதிரி குரு பூர்ணிமா நாள் எல்லா உலகம் ஃபுல்லா கொண்டாடுது. இது ஹிந்துஸ் மட்டும் கிடையாது, ஜெயினிசம், புத்திசம் எல்லாரும் ஒரே வாட்டி செலிப்ரேட் பண்ண ஒரு புனிதமான நாள் இன்னைக்கு. தம் எல்லாருக்கும் குருவோட ஆசீர்வாதம் நிரந்தரமா இருக்கட்டும், ஐயப்பனோட அருள் இருக்கட்டும், எல்லா கடவுளோட அருள் உங்களுக்கு இருந்துட்டு நீங்க நினைச்சதெல்லாம் ஈடேறட்டும். எல்லாருக்கும் நல்லதாகட்டும். சுவாமி சிவம்.